ஆலை என்பது ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருளை வேறு வித கோணத்துல பல மடங்கா கொடுக்கக்கூடிய விஷயம். உடம்புல சாப்பிடக்கூடிய அத்தனை பொருட்களும் என்ன ஆகுது, உள்ள வேறொரு பொருளா மாறி குளுக்கோஸாகவோ இல்ல வேறு சில பொருளாகவோ மாறி தேவையுள்ளவற்றை சக்தியாக மாற்றி உடம்பிற்கு செலுத்துது. உடம்பிற்கு மட்டுமல்ல, நம்ம கண் காது இதெல்லாமே நமக்கு தேவையில்லையா? ஏன்னா அதனுடைய பணிகள் தானே, மெயினா இதுக்காக தான் இது தேவை. இந்த உடம்புல சேகரிக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த உள்ளத்திற்கு தேவைப்படுது. கோவில் என்பது முற்றிலுமே வேறு. ஆலயத்தை தொழ வேண்டும். இந்த உடலை ஒரு மனிதன் எப்பொழுதுமே போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உடல் இல்லைன்னா நீ அடையாளப்படவே மாட்ட. இந்த உடல் அழிந்தால் நீ மண்ணோடு மண்ணாக வக்கி போவாய். சோ உன்னுடைய ஆசையும் கனவும் அனைத்துமே என்ன ஆயிரும், மண்ணோடு மண்ணாக போகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த உடல் என்பது முற்றிலும், ஏன்னா சிவனுக்கே அந்த கதிதான். நீங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பார்க்கடல் கடையிறாங்களாமா, சிவன் விஷத்தை அருந்துறாராமா, விஷம் தொண்டை வரைக்கும் தான் போயிருக்காமா. தொண்டையிலேயே பார்வதி கட்டிட்டாங்களாமா. ஏன்? உள்ள போச்சுன்னா செத்துருவோம். அது சிவனா இருந்தாலும் தான். அதனாலதான் என்ன பண்றாங்க, சக்தி உடனே தொண்டையில ஒரு கட்டை போட்டுறாங்களாம். அதனாலதான் நீலகண்டன்னு சொல்லிட்டு கண்டத்தை மட்டும் நம்ம பிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா உடம்புக்கு போகல விஷம். உடம்புக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா இது ஆலயம். திரும்பவும் சொல்றேன், இது ஆலயம். ஆலை என்பது ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருளை வேறு வித கோணத்துல பல மடங்கா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு கரும்பு ஆலைன்னு எடுத்துக்கிட்டா, கரும்புகள்லாம் போனா என்ன ஆகும், சாறுகளை பிழிந்து அந்த சாரா வெளியே வரும். கரும்புனுடைய ஆலை, அந்த கரும்புனுடைய அந்த சக்கை வேறொரு இடத்துக்கு போகும். இந்த மாதிரி ஆலையில் என்ன பண்ணுது, பிரிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணப்படுது. சோ ஆலை என்பது அன்றைய காலங்கள்ல நம்ம பயன்படுத்தப்பட்ட விஷயம். ஒன்று நூற்பாலை தொழிற்சாலை. பல தொழிற்சாலைகளுக்கு நம்ம ஆலைகள்ங்கிறத பெயரை தான் வச்சிருந்தோம். நூற்பாலை, அதே மாதிரி இந்த கரும்பாலை, இப்படிங்கிற பல பெயர்கள் நம்ம இப்படிதான் வச்சிருந்தோம். ஏனெனில் அங்கு ஒரு பொருள் வேறொரு பொருளாக மாற்றப்படுகிறது. மேலும் பொருள்களினுடைய சேமிப்பு கிடங்காகவும் ஆலை பயன்படுத்தப்பட்டது. சோ ஆலை என்பது என்ன? ஒன்று சேமிப்பு கிடங்கு, மற்றொன்று ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளாக மாற்றும் இடம். இது இரண்டுமே ஆலையில தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது இப்ப அப்படியே கொஞ்சம் உடம்புக்கு கொண்டு வந்தோம்னா, உடம்புல சாப்பிடக்கூடிய அத்தனை பொருள்களும் என்ன ஆகுது, உள்ள வேறொரு பொருளா மாறி அது குளுக்கோஸாகவோ இல்ல வேறு சில பொருளாகவோ மாறி, சுக்ரோஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாறி அந்த சுக்ரோஸை நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் போய் என்ன பண்ணுது, எரித்து எனர்ஜியாக மாற்றி, அதாவது சக்தியாக மாற்றி உடம்புக்கு செலுத்தப்படுது. கழிவுகளையும் அகற்றுது. சோ கழிவுகளும் ஒரு பக்கம் சக்கையா வெளியே போற மாதிரி கழிவுகளையும் அகற்றிடுது. சோ இங்க ஆலையில பயன்படுத்தக்கூடிய அதே விஷயம் இங்க உடம்புலையும் பயன்படுது. அதாவது இந்த ஊனுடம்பு தான். உடம்புங்கிறது இது அல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், உடம்புங்கிறது தலைப்பகுதி எடுத்துறாதீங்க. இந்த தலைப்பகுதி உடம்புங்கிறது அல்ல. சோ தலைப்பகுதிக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் அல்ல. உடம்புங்கிறது இதுல இருந்து இதுதான். அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுது, தேவையுள்ளவற்றை சக்தியாக மாற்றி உடம்பிற்கு செலுத்துது. உடம்பிற்கு மட்டுமல்ல, நம்ம கண் காது மூக்கு இதெல்லாமே நமக்கு தேவையில்லையா? ஏன்னா அதனுடைய பணிகள் தானே, மெயினா இதுக்காக தான் இது தேவை. மெயினா இந்த பணிகளுக்காக இது ரொம்ப தேவை. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பணிகளை மேற்கொள்ள சக்திகளை ஸ்டோரேஜும் பண்ணிக்குது. நம்ம ஆலைகள் என்ன சொன்னா, உற்பத்தி கிடங்காகவும் அதே சமயத்துல ஸ்டோரேஜ் கிடங்காகவும், அதாவது சேகரித்து வைத்துக் கொள்ளவும் சொல்லும் இல்லையா? அதே விஷயம்தான் இங்கே என்ன பண்ணுது, சில விஷயங்களை வேறொரு பொருளா உற்பத்தி பண்ணுது. அதாவது வேறொரு பொருளா உற்பத்தி கிடங்குனா உற்பத்தி அல்ல, வேறொரு பொருளா மாற்றப்படுது. மாற்றப்பட்டு சேமித்தும் வைத்துக் கொள்ளுது. இங்க இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் ஒரு சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. எலும்பு என்ன பண்ணுது, கால்சியம் இந்த மாதிரி சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. தோல் எல்லாம் என்ன பண்ணுது, நீரை சேகரித்து வச்சுக்கொள்ளுது. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க நீர் தோலுக்கு நல்லது அப்படின்னு. அதை நம்ம மாற்றி பார்க்கணும். நீர் தோலுக்கு நல்லதல்ல. நம்ம உடம்புக்கு எப்பவாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நீரை என்ன பண்ணுது, உடனே உள்ள கொடுத்துருது. கால்சியம் எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கால்சியம் எலும்புக்கு நல்லதல்ல.
எலும்பு கால்சியத்தை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது அளவுக்கு அதிகமா போகும்போது, நமக்கு தேவையான இடத்துல ரத்தத்துல கால்சியம் இல்லை அப்படின்னா அந்த எலும்புல இருந்து மீண்டும் அது திருப்பி அனுப்பப்படும். ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். உன்னை வந்து நேர் எதிராக பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா வேறு மாதிரி ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த உடம்புல சேகரிக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த உள்ளத்திற்கு தேவைப்படுது. ஸோ உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம் சொல்லிட்டு இதைத்தான் வந்து திருமூலர் சொல்றாரு. சித்தர்களுடைய பயிற்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி, சில யோகாசனங்கள், சில தியான முறைகள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சரியா தான் பண்றோமா அப்படின்னா சொல்லிக் கொடுத்த எத்தனையோ புகழ்பெற்ற குருமார்கள் கூட நீங்க இறந்து போறாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கும், உடல் நோய் வராது அப்படின்னு சொல்றாங்க.